நான் ரவி சாமுவேல் சைக்கோதெரபி கிளினிக் என்னும் மனோ தத்துவ கிளினிக்கில் இருந்து பேசுகிறேன். எனக்கு மேலே கிறிஸ்துமஸ் பெல்கள் தொங்கவிடப்பட்டிருக்கிறது. புத்தாண்டு வருகிறது. இந்த மாதிரி ஒரு விழா காலங்களில குடும்பம் இல்லாத நபர்கள், குடும்பத்தை இழந்த நபர்கள், தனியாக வாழும் சூழ்நிலையில் மன வருத்தம் ஏற்பட்டு, மன சோகம் ஏற்பட்டு, மன தளர்ச்சி வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. SAD, சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் என்னும் மன தளர்ச்சி சம்பந்தமான நோய்களால் பாதிக்க வாய்ப்பு அதிகமாக உள்ளதால் நீங்கள் உங்கள் வழிமுறைகளை, வாழும் விதத்தை சற்று மாற்றிக்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எப்பொழுதுமே தனியாக இருக்கும் நபர்களானால் மற்றவர்களுடன் பழகும் ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் மற்றவர்களை போய் சந்திப்பது, அவர்கள் உங்களை வந்து சந்திப்பது என்ற ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்கள். இரண்டாவது, வீட்டிலேயே உட்கார்ந்து யோசித்துக் கொண்டில்லாமல் 4 இடத்திற்கு போய், கடைகளாகட்டும், வீடுகளாகட்டும், நண்பர்களாகட்டும், நமக்கு பிடித்த இடங்களாகட்டும், ஏதாவது ஒரு இடத்திற்கு போய் அங்கே கொஞ்சம் நேரம் செலவு செய்து ஒரு காப்பியை கொடுத்து விட்டு வருவதன் மூலமாக நமது மனதை சற்று தீராத வருத்தத்திலிருந்து வெளியிலே கொண்டு வர முடியும். மற்றவர்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் கூட நமக்கு இப்படி வருத்தம் ஏற்படுகிறதே என்ற குற்ற உணர்ச்சியை மனதில் வளர்த்து கொள்ளாதீர்கள். அது ஒரு இயற்கையான ஒரு விஷயம், இயல்பான ஒன்று. அதற்கு மனசு வருத்தப்பட்டு மேலும் உங்கள் மன தளர்ச்சியை வளர விடாதீர்கள். உங்களுக்கு பிடித்த நண்பர்களுடனோ குடும்பத்தினருடனோ சேர்ந்து இந்த விழா காலங்களை செலவழியுங்கள். மன தளர்ச்சியிலிருந்து விடுபடுங்கள். வணக்கம்.